தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்து கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய தயவு இந்த 2024 ஆண்டு முழுவதும் நம்மளோடு நம்மை காக்க வல்லமையுள்ள தேவனுக்கு கோடி சோத்திரங்களையும் கோடி நன்றிகளையும் நான் ஏறெடுத்து கர்த்தரையே கனம் பண்ணி அவரையே மேன்மைப்படுத்தி அவர் ஒருவருக்கே எல்லா புகழும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், தேவநாமம் மயப்படுவதாக. கடந்த 2021 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், கூட இருந்தார். எல்லா விதங்களிலும் அவர் நன்மை செய்தார். ஆண்டவர் நன்மை செய்யல என்று ஒருவரும் கூட சொல்ல முடியாதுங்க. வேதம் சொல்லுகிறது, உன்னை கண்ணின் கருமணி போல உன்னை காப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை கண்ணின் கருமணி போல காத்து அரவணைத்து வந்த நாட்களை எண்ணி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும், கர்த்தரை நம்ம உயர்த்தணும், கர்த்தருக்கு நம்ம புகழை செலுத்தணும். கர்த்தருக்கே ஆண்டோடைய புகழ் என்றென்றைக்கும் ஓங்குவதாக. ஏனென்றால் இந்த ஆண்டில் பல விதமான கண்ணீர்கள், பல துக்கங்கள், பல வேதனைகள், பல நம்மை விட்டு மறைந்து போய்விட்டார்கள், இந்த பூமிகளே இல்லாமல் போய்விட்டார்கள். பல ஆக்சிடென்ட், பல விதமான இயற்கை சிற்றங்கள், பல விதமான சோதனைகள் இந்த ஆண்டிலே நாம் கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். விதமான எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்ம கடந்து வந்தோம் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்மை கடந்து வர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த 2024 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு, பெரிய திட்டம் உண்டு, பெரிய பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை கொண்டு நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பட்டணத்திலே, நாம் வாழுகிற பகுதிகளே அவர் செய்ய போதுமான நல்ல ஆண்டவராக தெய்வமாக இருக்கிறபடினாலே அவரை நாம் மனதார துதிக்கணும், சோத்திரங்களை பண்ணணும். ஆண்டவர் நல்லவர், தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2024 ஆண்டிற்காக தேவசமத்தில் தரித்திருந்த போது, ஜெபித்த போது, காத்திருந்த போது கர்த்தர் என்னோட திட்டமும் தெளிவுமாக ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் நம்மளோட இன்றைக்கு இடைப்பட அவர் போகிறார். இது வாக்கு தத்துவம். இது எங்களுடைய சபைக்காக ஜெபித்த வாக்கு தத்துவம். அது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் தேவசமத்தில் தரித்திருந்த போது, காத்திருந்த போது இரு கூட்டத்திற்கும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்குன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் இங்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நல்லவர், தேவநாமம் மகிமைப்படுவதாக. இங்க என்னத்தை நம்ம பார்க்க முடியும் என்றால், நான் மோசையோடு இருந்தது போல. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. என்ன சொல்லுறாருன்னா, நான் மோசையோடு இருந்தது போல, அதாவது கடந்த காலத்தை அவர் யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். மோசே நான் அழைத்த நாள் முதற்கொண்டு, நான் தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு, நான் முன்குறித்த நாள் முதற்கொண்டு மோசைக்கு என்னவெல்லாம் நான் செய்தேன் என்பதை யோசுவாவுக்கு கர்த்தர் பழைய நினைவுகளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எந்த நினைவுங்க? ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்தில் உள்ள இஸ்ரவேலர்கள் பெருகிவிட்டார்கள், பெருங்கூட்டமாகிவிட்டார்கள் என்று, இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் நம்மை ஆளுகை செய்ய வந்து விடுவார்கள் என்ற ஒரு கலக்கம், என்ற ஒரு பயம், என்ற ஒரு திகில் பார்வோனுக்கு உண்டான போது பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ராஜாவால் பிரகடனப்படுத்தப்படுகிறது. பிரகடனப்படுத்தப்படும் போது மோசே மாத்திரம் காக்கப்படுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மகிமைப்படுவதாக. மோசே காக்கப்படுவது மாத்திரமல்ல,
3 மாதங்களும் காக்கப்பட்டு பின்பு தேவனுடைய நாம மகிமைக்காக எந்த இடத்திலிருந்து கட்டளை பிறந்ததோ, ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. எந்த இடத்திலிருந்து உத்தரவு வந்ததோ அதே இடத்துல ஒரு யூத ஆண் பிள்ளை வளர்க்கப்படுகிறது. அது ஆளாக்கப்படுகிறது. ஆளாக்கப்பட்ட பின்பு 40 வருடம் அதே அரண்மனையில சகல காரியங்களையும் கற்றறிந்த ஒரு நல்ல ஒரு பலமுள்ள ஒரு மனிதனாக, அவன் திடகாத்திரமுள்ள ஒரு மனிதனாக வளர்க்கப்படுகிறான். ஆனால் சந்தர்ப்பம் கடந்து வருகிறது. 40 வருஷம் வனாந்தரத்தில் அவன் இருக்கக்கூடிய சூழ்நிலை. பின்பு 40வது வருஷம் முடிவில் கர்த்தர் முட்செடி நடுவில் கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகிறார். மோசேக்கு தரிசனமாகி, நீ போ, என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்று சொல்லி கர்த்தர் மோசேயோட பேசி அவர் எகிப்து தேசத்துக்கு அனுப்பி விடுகிறார். எகிப்து தேசத்தில் வந்து பல விதமாக பார்வோன் ராஜ்யத்தில் பேசுகிறான், முறையிடுகிறான். பல விதமான வாதைகள் மோசேயின் மூலமாக நிகழ்த்தப்படுகிறது. 10 வாதைகள் உண்டாக்கப்படுகிறது. இப்போ இதையெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக எல்லா வாதைகள் முடிந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தேவநாம மகிமைக்கு எதுவாக மோசேயின் தலைமையின் கீழாக கர்த்தர் அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். பார்வோனும் அதற்கு சம்மதித்து விட்டான். பிற்பாடு அவன் கடந்து வந்து விட்டார்கள். பின்பு எகிப்தில் உள்ள காரியங்கள் என்ன என்பதை நமக்கு நன்றாய் தெரியும். என்னை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் என்னெல்லாம் நடந்தது என்பதை யோசுவா அறிந்திருக்கிறான், கூடவே இருந்திருக்கிறான். அதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஞாபகப்படுத்துகிறாரு? நான் மோசேயோடு இருந்ததுனால தான்டாப்பா இவ்வளவு பெரிய காரியம் நடந்தது, இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடிந்தது, இவ்வளவு பெரிய அசாத்தியமான நிகழ்வுலாம் நடந்தது என்பதை யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக அங்கு சொல்லுகிறார். நான் மோசேயோடு. ஆண்டவர் அல்லேலூயா. அன்றைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த 2023ஆம் ஆண்டிலே நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலவிதமான சவால்களே, பலவிதமான தோல்விகளே, பலவிதமான அற்புதங்களே, பலவிதமான அதிசயங்களே நீங்க பார்த்திருப்பீங்க, கண்டிருப்பீங்க. அது உங்களால் நடந்ததல்ல, தேவன் உங்க கூட இருந்தபடினாலே உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை பாருங்க. இப்ப மோசே யோசுவாவோட இல்ல, பாளையத்துல இல்ல. இன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இல்லாததுனால யோசுவாவுக்கு பெரும் கவலை, பெரும் கலக்கம், மன போராட்டம். எப்படி இந்த ஜனங்களை நான் கொண்டு போவேன்? முன்னதாக மோசே தலைமையில கை வைத்து ஜெபம் பண்ணிட்டான், அடுத்த தலைவர் நீதான் என்று சொல்லி. இப்போ இல்லாத நேரத்தில் எவ்வளவுதான் கூட இருந்து உதவிகள் ஒத்தாசைகள் செய்து நீதான் அடுத்த லீடர் என்று சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாலும் அவனுக்குள்ள, யோசுவாக்குள்ள ஒரு விசுவாச போராட்டம், ஒரு விசுவாச நெருக்கம், ஒரு விசுவாச ஒரு விதமான தயக்கம் அவனுக்கு உண்டாகுது. அந்த தயக்கத்தை போக்கத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த வருடத்தை கொடுத்திருக்கிறாரே, உங்களுக்கு தயக்கம் இருக்கிறதா? கலக்கம் இருக்கிறதா? பயங்கள் இருக்கிறதா? நடுக்கங்கள் இருக்கிறதா? கடந்த காலத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உன்னோடு இருந்து செய்த காரியங்களை கொஞ்சம் தியானித்து பாருங்க. கொஞ்சம் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பாருங்க. தேவன் உங்க கூட இருந்தாரா இல்லையா? அல்லது உங்க சுய பலத்தினால கடந்து வந்தீங்களா, அல்லது சுய நம்பிக்கையினால கடந்து வந்தீங்களா என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் இருந்ததை நீங்கள் அறிய முடியும், பார்க்க முடியும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இதைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். யாரை தைரியப்படுத்த வேண்டும் தெரியுமா? யோசுவாவை தைரியப்படுத்தி நீ இந்த ஜனங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றார்? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.
அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்க கூட இருக்க போறாருங்க. கர்த்தர் என் கூட இருக்க போறாருங்க. கர்த்தர் உங்க ஊழியத்தில் இருக்க போகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தில் இருக்க போகிறார். கர்த்தர் உங்கள் பிசினஸ்ல கூட இருக்க போகிறார். கர்த்தர் உங்கள் பிரயாணங்களை கர்த்தர் கூட இருக்க போகிறார். கர்த்தர் உங்க காரியங்களை வாக்கியம் பண்ண போகிறார். ஒருவேளை கடந்த ஆண்டுகள்ல நீங்க சாதிக்க முடியாததை இந்த வருடத்தில் அருள்நாதர் இயேசு உங்களுக்கு சாதனை என்கிற ஒரு சாதிப்பாளராக கர்த்தர் உங்களை ஏற்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். மோசேயோட இந்த தெய்வம் கடந்த காலங்களில் நம்மோட இந்த தெய்வம் உங்க கூட இருக்க போறாருங்க. உங்களை வழிநடத்த போறாருங்க. உங்களை கரம் பிடிக்க போறாருங்க. உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இப்போ வேதத்துல ஆதியாகமத்தின் புத்தகம் சோதனம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 39:2. ஆண்டவருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவருக்கு சோத்திரம். கர்த்தர் யாரு கூட இருந்தாருங்க? யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தையுள்ளானான் என்று எழுதப்பட்டதுங்க. அதோடு இல்லாம எகிப்தியனாகிய தன் எஜமான வீட்டில் இருந்தான் என்று எழுதப்பட்டது. ஆண்டவருக்கு சோத்திரம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் எஜமான் கண்டு. ஆண்டவருக்கு சோத்திரம். அநேக காரியங்கள் கர்த்தர் யார் கூடலாம் இருந்தார் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக நாம் ஒரு காரியத்தை மோசேயோடு இருந்தேன் என்று சொன்னாருங்க. அது போல உன்ன கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னாருங்க. தேவ பிள்ளைகள் தேவ ஜனமே கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம கூட இருந்தார். இப்போ யோசேப்போட கர்த்தர் இருக்கிறாருங்க. யோசேப்போடு இருந்தனால அவன் காரிய சித்தியுள்ளானான் என்று எழுதப்பட்டதுங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். அதோடு இல்லாம ஆண்டவர் அவனோட இருக்கிறார் என்றும் இந்த வருஷத்துல தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறிவார்கள். அநேகர் அறிக்கை செய்வார்கள். யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்று எஜமான் கண்டுபிடித்தான். அன்றைக்கு சோத்திரம். 3வது வசனம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இதை பார்க்கிற இதை கேட்கிற தேவ பிள்ளையே தேவ ஜனமே, கர்த்தர் உன் கூட இந்த ஆண்டில இருக்கிறார் என்பதை அநேகர் காணத்தக்கதாக, அநேகர் பார்க்கத்தக்கதாக, அநேகர் புரிந்து கொள்ளத்தக்கதாக உன் வாழ்க்கையை கர்த்தர் இப்ப தொடுகிறார். அந்த வார்த்தையை கேட்கும் போது இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவறிந்தோம் சகல நாட்களில் நான் உங்க கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு சொன்னது போல நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்க கூட அவர் இருக்க போகிறார். உங்க காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அதோட இல்லாம யோசேப்பின் புஸ்தகம், அதாவது ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. கண்டதுனால நம்ம தேச அதிகாரிகள், தேசத்தின் ராஜாக்கள் நம்ம மேல ஒரு விசேஷத்தை ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிடுவார். நமக்கு மேல இருக்கிறவங்க ஸ்தாபன தலைவராக இருக்கலாம், நம்முடைய மூத்த போதகராக இருக்கலாம், தலைமை போதகராக இருக்கலாம், அல்லது ஒருவர் கீழே நீங்க பணி செய்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு ஓனர் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். அவங்களாம் உங்க மேல இந்த வருஷம் தயவு வைப்பார்கள். இயேசுவின் நாமத்தினால் இதை விசுவாசிங்க. இதை நீங்க அனுபவிப்பீங்க. மோசேயின் தேவன் நம்முடைய தேவன், யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன், யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். தயவு வைக்கிறவர், வாய்க்கப்படுகிறவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். தேவன் நாம் மயப்படும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்க கூட இருக்கிறார் என்பதை அநேகர் பார்க்க போறாங்க, அநேகர் கண்டு விசுவாசிக்க போறாங்க. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்பதை கண்டு கொள்ள போறாங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நாம மையப்படட்டும். ஒரு சிறு ஜெபத்தை உங்களுக்காக செய்ய விரும்புகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினால இந்த 2024ஆம் ஆண்டுக்காக மனதார உங்களை துதிக்கிறோம்.
மனதார உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது உங்க பிரசனம், உங்களோட மகிமை, உங்க கரம், உங்க புயம் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்குவதாகப்பா. நீங்கள் இந்த ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எதையெல்லாம் செய்ய திட்டமிட்டீங்களோ அதை செய்ய, அதை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நீரே இந்த ஆண்டு முழுவதும் நடத்துங்க. மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருப்பாங்கன்னு சொன்னவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்ததை சுதந்தரிக்கும்படியாக அவங்க கூட இருந்தீங்களப்பா. இந்த வருஷத்தில் அநேக காரியங்களை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோட இருந்து நடத்துவதாக. ஆமென். God bless you.